அண்மைச் செய்தி. பஹல்காமில் கடந்த வாரம் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த தாக்குதலில் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவில் பணியாற்றிய ஹசீம் மூசாவுக்கு தொடர்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. பஹல்காம் தாக்குதலுடைய பின்னணியில் பாகிஸ்தானை சார்ந்த எந்த அமைப்பு ஈடுபட்டிருந்தது என்பது தொடர்பாக கடந்த 5 நாட்களாகவே இந்திய உளவுத்துறை பல்வேறு மட்டங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது புதிய தகவல்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் பஹல்காம் தாக்குதல் பின்னணியில் ஹசீம் மூசா என்கின்ற ஒரு நபர் இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அந்த ஹசீம் மூசா யார் என்று கேட்டால் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய SSG என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு படைப்பிரிவில் இருந்த ஒரு நபர் என்று தெரிய வந்திருக்கின்றது. பாகிஸ்தான் ராணுவத்திலே ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப் என்கின்ற ஒரு பிரிவை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் ராணுவத்தில் இருந்தாலும் அவர்கள் இந்தியா போன்ற நாடுகளுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுவதுதான் அவர்களுடைய செயல் திட்டமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய சிறப்பு படைப்பிரிவில் பணியாற்றி வரக்கூடிய ஹசீம் மூசா என்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய எலைட் பிரிவு என்ற இந்த SSG என்கின்ற ஒரு பிரிவினரை குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் ராணுவ சீருடை அணிந்து ராணுவத்தை போன்று அவர்கள் செயல்பட மாட்டார்கள். ஆனால் ராணுவத்திற்கு வழங்கப்படக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் பெற்றுக்கொண்டு இந்தியா போன்ற நாடுகளுக்குள், அதாவது பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு உணர்வில் இருக்கக்கூடிய நாடுகளாக அவர்கள் நினைக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளுக்குள் ஊடுருவி இது போன்ற தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபடுவார்கள். ஒருவேளை அவர்கள் இந்திய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டால் அவர்கள் தீவிரவாதி என்ற கணக்கில் அவர்கள் வந்து விடுவார்கள். ஆனால் முழுக்க தீவிரவாத செயலிலும் பயங்கரவாத செயலிலும் ஈடுபடக்கூடியவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பயிற்சி பெற்றவர்கள், பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய உறுப்பினர்கள் தான் அவர்கள் என்பது தற்போது இந்த தகவல் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. பஹல்காம் தாக்குதலுக்காக பாகிஸ்தான் ராணுவம் ஹசீம் மூசா என்பவரை காஷ்மீருக்கு அனுப்பி இருக்கலாம் என்ற சந்தேகம் இதன் மூலமாக வலுவடைந்திருக்கின்றது. பஹல்காமில் கடந்த வாரம் பயங்கரவாதிகள் நடத்தியிருந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் அந்த தாக்குதலுக்கு பின்னணியிலே பாகிஸ்தான் ராணுவத்தில் செயல்படக்கூடிய SSG என்கின்ற பிரிவை சார்ந்த ஹசீம் மூசா என்பவர் கண்டறியப்பட்டிருக்கின்றார். இவர்கள் இந்த SSG பிரிவு என்பதை கிட்டத்தட்ட தீவிரவாத செயலை ஊக்குவிப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவத்தில் அதிகாரப்பூர்வமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. ரஷ்யா போன்ற நாடுகளிலெல்லாம் தனியார் நபர்களை ராணுவத்திற்கு பயன்படுத்துவார்கள். அதே போன்று பாகிஸ்தானை பொறுத்தவரை நேரடியாக ராணுவ பயிற்சி கொடுத்து அவர்களை தீவிரவாத தாக்குதலுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒருவேளை எதிரி நாடுகள் அவர்களை சுட்டுக் கொண்டால் அவர்கள் தீவிரவாதிகள் என்று அந்த நாடுகள் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் முழுக்க பாகிஸ்தான் ராணுவத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தின் பயிற்சி பெற்ற அவர்கள் தான் இந்த தீவிரவாத செயலில் ஈடுபடுவார்கள். இந்த நிலையில் தற்பொழுது நேரடியாக பாகிஸ்தான் ராணுவத்திற்கு காஷ்மீர் தாக்குதலில் தொடர்புள்ளது தெரிய வந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.